மகாநதி சீரியலை விட்டு சுவாமிநாதன் அவர்கள் விலக போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோசியல் மீடியாவில் வெளியாகி மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு, அவர் இந்த ஒரு சேனலில் கண்டினியூ பண்ண போறாரா அப்படி இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ண போறாரா அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு சீரியலில் முக்கியமான ஒரு சீரியல் தான் மகாநதி. இது ஸ்டார்டிங்கான புதுசில் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டாக மாறி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக விஜய் மற்றும் காவேரி இந்த ஒரு ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அதனாலேயே இந்த ஒரு ஷோ மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த ஷோவில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட சீசன் 2 மாதிரி தான் இந்த ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நேரத்தில் சமீபத்தில் சுவாமிநாதன் அவர்கள், அதாவது இந்த சீரியலோட ஹீரோ விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த சீரியலை விட்டு விலக போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் போணுச்சு. ஸ்டார்டிங்கில் இதை பார்த்து நிறைய பேர் சும்மா வியூஸ்க்காக யாரும் தப்பாக போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் சமீபத்தில் அவர் கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி கீழே வந்து பேராகிராஃப் மாதிரி ஒன்று எழுதியிருந்தார். இதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையாலுமே வந்து சுவாமிநாதன் அவர்கள் இந்த சீரியலை விட்டு விலக போகிறாரா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்குது அப்படிங்கும் பட்சத்தில் நிறைய பேர் வந்து அவங்கள குறித்து போடுவாங்க. அதாவது இவங்க கூட நான் செம்மையாக இருந்தேன், இவங்க கூட நடிக்கிறது சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஒருவேளை அப்போ ஒரு விலக போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து எழுந்திருந்துச்சு. அண்ட் இதற்கு மணிகண்டன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அப்போல்லாம் இல்லை, ரீசெண்டாக நாங்கள் மீட் பண்ணோம், அதனால் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் இந்த சீரியலை விட்டு விலகலாம் இல்லை, அவர் எப்பவும் போல நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இது ஒரு புறம் அவர் சொல்லியிருந்தாலுமே இன்னொரு புறம் ரசிகர்கள் எல்லாருமே உள்ளார ஏதாவது பிரச்சனையா, டைரக்டருக்கும் அவருக்கும் ஏதாவது சண்டையா, அதனால் அவர் மாற போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது சேனலில் நல்ல சான்ஸ் எதுவும் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது குறித்து கூடிய சீக்கிரமே சுவாமிநாதன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் இதுக்கான ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் 200 கோடியை தாண்டி இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா அவர்களோட நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி இருந்த படம் தான் கருப்பு. இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றியாக மாறி இருக்கு. அண்ட் அதோட விளைவாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 100 கோடியை பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. இந்த ஒரு டைமில் படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக படம் 200 கோடியை தாண்டி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சூர்யா அவர்களோட முதல் 200 கோடி திரைப்படமாக இந்த ஒரு திரைப்படம் மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷமாக சூர்யா அவர்களுக்கு ப்ராப்பரான ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் கிடைக்காம இருந்துச்சு. 100 கோடியே அவரோட படம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரியான நேரத்தில் சூர்யா அவர்களுக்கு 200 கோடி ஹிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜென்ரேஷனல் கம்பேக் அப்படிங்கிறது ட்ரூ தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.